பிஸ்கட் வாங்கிறியா? பிஸ்கட் வேணுமா உனக்கு? போய் வாங்கிட்டு வரலாமா? மறந்துட்டு வந்துட்டோம், போய் வாங்கிக்கலாம். வா. இதாப்பா கறி. இது சிக்கனு, இது வந்து அந்த உடம்பு சில படுத்து அதுக்கு. இது மட்டன், இது அது 750, அது 200. இது 200. நாட்டுக்கோழி அது, அதனால விளையிச்சு வரும். ஏன் பாப்பா, நாட்டுக்கோழி தானே அது? அது என்ன சுத்தம் பண்றதுக்கே 250 300 கேட்கறாங்கட்டு தான் சரி கறிவே எட்டு வந்துருங்கன்னு சொன்னேன். இல்லைன்னா நான் நம்ம கோழியும் குடிச்சு ஒன்று ஆக்கிருக்கல. இளவரசு அப்புறம் 2 கோழி கொண்டு போய் நம்ம கோழியில ஆக்கக்கூடாது, நம்ம அதை கொடுத்துட்டு வேற கறி எடுத்து வந்துக்கலாம். 2 கோழி கொண்டு போய் இளவரசன் சுத்தம் பண்ணதுக்கு அதுக்கு கறியே எடுத்து. இல்லை, ஆட்டுக்கறியோட நாட்டுக்கோழி விளையாச்சு. இது 750, அது 800 ரூபாய்ங்கிறாங்க. அதனாலதான் நான் யோசனை பண்ணி பார்த்து 2 கோழி கொண்டு போய். ஆனால் நாம கொண்டு போனோம்னா அவங்க கம்மியாக கேட்பாங்க. அத்தனை காசு கொடுத்து சுத்தம் பண்ணிக்கிறானாவே. அது கம்முனுக்கு இன்னொரு 50 ரூபா போட்டிருந்தா கம்முன்னு ஒரு கிலோ நாட்டுக்கோழி கறி அப்படின்ட்டு நான். ஆமாங்க, நாங்கள் நாட்டுக்கோழியே எடுக்கவே மாட்டோங்க. அது ரேட்டு ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால நாங்கள் வீட்டில் வளர்த்துறதையும் செய்ய சங்கடமாக இருக்குது எனக்கு. நான் அவருக்கு இது ஏதாச்சும் ஒரு டைம் அதுதான் எடுத்தது அதுக்கு மட்டும். ஆமாங்க நண்பர்களே, எங்களுக்கு இந்த குழந்தைக்குமே சுகாசுக்குமே மண்ணாங்காட்டி மாரியம் வந்ததுக்கு அது வந்ததுக்கு இன்னும் ஆக்கவே இல்லை. சுகாசுக்கும் அதுக்கும் ரசமாட்டம் அப்படின்ட்டு 8 வர சொன்னோம். நாங்க 2 பிஸ்கட் வாங்கிட்டு வரோம், நானும் பாப்போம். பிஸ்கட் மறந்துட்டு வந்த பொக்குடு வாக்கணும் குழந்தை. போய் வாங்கிடலாமா? நேத்து வாங்கிட்டு அப்படியே இருக்குதான். வேஸ்ட் பண்ணக்கூடாது காசு. அதை சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் மறுபடியும் உண்டியில் காசு போடுறதுக்கு வாங்கிக்கலாவா தாத்தாட்ட. வாரம் போதெல்லாம் உண்டியில் காசு போடுற காசு கொடுக்கணும். அந்த உண்டி தாரு வில்லு உம்புடுதா பாப்பா. ஆமாங்க நண்பர்களே, நான் கறி சாப்பிட்டு 2 மாசமே இருக்குங்க.